என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்காக நீ எவ்வளவோ போராடிக் கொண்டிருக்கின்றாய். என் வாழ்வில் எனக்கு நிம்மதியே கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய். கவலைப்படாதே என் கண்மணியே. எல்லோருடைய வாழ்க்கையிலும் கவலை, சந்தோஷம், மகிழ்ச்சி, துக்கம் என அனைத்தும் வந்தே தீரும். சந்தோஷமான நிகழ்வு உன்னுடைய வாழ்வில் வந்தால் அதனை ஆனந்தமாக வரவேற்கும் நீ, கவலை வந்தால் மட்டும் ஏன் துவண்டு போகின்றாய்? வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறிதான் வரும். அதன் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயணிக்க துவங்கு. இப்பொழுது வரும் போலியான சந்தோஷங்களை நீ அனுபவித்துவிட்டு, துன்பங்களை பார்த்து பயந்துவிட்டு அடுத்த அடியை வைப்பதற்கு யோசித்து பயந்து கொண்டிருந்தால் உன் வாழ்வில் நீ உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கவே முடியாது. உன் வாழ்க்கையில் சந்தோஷம் இன்று வரும், நாளை வரும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போய்விடாதே. உனக்கு வரும் துன்பங்களும் வேதனைகளும் உனக்கு வரும் சோதனைதான். அவற்றை அனைத்தையும் கடந்து தைரியமாக மேலேறி வா. நீ என்ன மனதில் நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறிவிடுகின்றாய். இதுவே முழுமையான உண்மை. இந்த உண்மையை யாராலும் மாற்றிவிட முடியாது. நீ மற்றவர்களுக்கு என்ன நினைக்கின்றாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்றது. நீ என்ன நினைக்கிறாய் என்று மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு அனைத்தும் தெரியும். அதனால்தான் மற்றவர்களுக்கும் நீ நல்லதையே நினை, நல்லதையே செய். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகும் சோதனைகளை கடந்து செல்வதற்கும் உனக்கு மனதைரியம் வேண்டும். அந்த மனதைரியம் இருந்தால் மட்டுமே வரப்போகும் அனைத்து சோதனைகளையும் உன்னால் கடந்து செல்ல முடியும். மற்றவர்களிடத்தில் நீ எதை எதிர்பார்க்கின்றாயோ அதனை முதலில் நீ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். குழந்தையே, மற்றவர்களிடத்தில் நீ அன்பையும் பாசத்தையும் பரிவையும் எதிர்பார்க்கின்றாய். அதே போல நீ மற்றவர்களிடத்தில் அன்பையும் பாசத்தையும் பரிவையும் காட்டுகின்றாயா என்று முதலில் யோசித்துப் பார். நீ மற்றவர்களுக்கு கொடுக்கின்றாயானால் பரிபூரணமாக அது உனக்கு மீண்டும் கிடைக்கும். யார் என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாதே. பிறர் உன்னை முட்டாள் என்று கூறினால் முதலில் நீ அதற்கு பெருமைப்படு. ஏனென்றால் அவர்கள் உன்னுடைய புத்திசாலித்தனத்தை கண்டு பொறாமை கொண்டே உன்னை அப்படி கூறுகின்றார்கள். உன்னை ஒன்றுக்கும் உதவாதவன் என்று கூறினால் நாளை உங்கள் அனைவருக்கும் நான் தான் அனைத்தையும் செய்ய போகிறேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல். உன்னை அனைவரும் புறக்கணித்தாலும் என்னுடைய பிள்ளையான உன்னை என்றும் நான் புறக்கணித்ததில்லை. எல்லாவற்றையும் என்னுடைய பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று எத்தனை முறை நான் உனக்கு கூறியிருக்கின்றேன். என்னுடைய வாக்கை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. இனி உனக்கு சகலமும் நானே. இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ அனைத்தையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இரு. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் எதுவும் எதர்ச்சையாக நடந்து விடுவதில்லை. எதுவும் திட்டமிடாமல் விபத்தாகவும் நடந்து விடுவதில்லை. எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு. வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் ஒரு அர்த்தம் புதைந்திருக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கலாம். இவை அனைத்தும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடப்பவைதான். ஆனால் ஒரு சிலர் அதனை புரிந்து கொள்வார்கள். இன்னும் ஒரு சிலர் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று புலம்புவார்கள். எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு, அர்த்தங்கள் உண்டு. என்றால் என் வாழ்வில் நடந்த எதிர்மறையான நிகழ்வுகளுக்கு ஒரு காரணம் உண்டா? அத்தனை பாவங்களை நான் செய்து விட்டேனா? அத்தனை கர்ம வினைகளை சுமந்து கொண்டிருக்கிறேனா என்று மீண்டும் கேட்பாய். எனக்கு தெரியும். சரி, ஒன்றை கூறு.
உன் வாழ்க்கையில் இப்பொழுது நல்ல நிகழ்வுகள், கெட்ட நிகழ்வுகள், உனக்கு நன்மை தருபவை, தீமை தருபவை என்று எதை கொண்டு பிரித்து வைக்கின்றாய்? உன்னை சுற்றி பல நிகழ்வுகள் நடக்கின்றன. அவ்வளவுதான். அவை நல்லவையா கெட்டவையா என்று உன்னால் எதுவும் முடிவு செய்ய முடியாது. ஏனென்றால் அது தற்போது கெட்டவையாக தோன்றலாம். ஆனால் பிறகு உன் வருங்காலத்தில் அதுவே ஒரு நல்லவைக்கான வித்தாக அமையும். ஒரு குழந்தை தன் தாயிடம் அழகான கத்தி வேண்டும் என்று அடம் பிடிக்கிறது. ஆனால் அந்த தாய்க்கு தெரியும் அந்த கத்தி ஆபத்தானது என்று. அதனால் தாய் கத்தியை தருவதற்கு மறுக்கிறாள். ஆனால் அந்த குழந்தை விடுவதாக இல்லை, அடம்பிடித்து செல்கின்றது. அது ஆபத்தானது என்று எடுத்து கூறினால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் அந்த குழந்தைக்கு இல்லை. இப்போது அந்த தாய் அறிவுரை கூறி பார்க்கிறாள், செல்லுபடியாகவில்லை. எனவே சரி, நான் உனக்கு பிறகு வாங்கி தருகிறேன் என்று சொல்கிறாள். இதனால் அந்த குழந்தை சமாதானமாகும் அல்லது காலப்போக்கில் மறந்துவிடும். இதுவே அந்த தாய் எடுத்த முடிவு. அப்போதைக்கு அந்த தாய் இதை வைத்தே சமாதானப்படுத்துகிறாள். அப்படியும் அந்த குழந்தை கேட்கவில்லை என்றால் அந்த தாய் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? தான் பெற்ற பிள்ளை தன் கண்முன்னே கண்ணீர் வடிக்கின்றது அல்லது அடம் பிடிக்கின்றது. அதனால் அந்த தாய் கத்திக்கு பதிலாக பாதுகாப்பான வேறு ஏதாவது விளையாட்டு பொருளை கொடுப்பாள். அந்த குழந்தை மனதை மாற்ற முயல்வாள். அந்த குழந்தையை பொறுத்தவரை இது ஒரு சோகமான முடிவுதான். தான் கேட்டது தனக்கு கிடைக்கவில்லை என்று அந்த குழந்தைக்கு தோன்றும். எனவே இந்த நிகழ்வு தனக்கு துக்கமான ஒரு நிகழ்வாக அந்த குழந்தை கருதும். ஆனால் உண்மை என்னவென்று உனக்கு புரிகின்றதல்லவா? ஒரு ஆபத்தை தன் குழந்தையிடமிருந்து தள்ளி வைத்திருக்கின்றாள். இதை 1000 முறை 1000 வழிகளில் அந்த குழந்தைக்கு எடுத்துச் சொன்னாலும் அந்த குழந்தைக்கு புரியாது. அதற்கான மனப்பக்குவம் அந்த குழந்தைக்கு இல்லை. சிறிது காலம் சென்ற பின் அந்த குழந்தை அதனை புரிந்து கொள்ளும். ஆனால் அதற்காக அந்த குழந்தை அந்த தாயிடம் சென்று நன்றியோ மன்னிப்போ கேட்பதில்லை. இதுவே வாழ்க்கை. ஆகையால் உன் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள பழகு. எல்லாம் நன்மைக்கே. என் அன்பு குழந்தையே, இப்போது நீ குழப்பமான மனநிலையில் இருக்கின்றாய். மனதை சஞ்சலப்படுத்திக் கொண்டே இருக்கின்றாய். இது நடக்குமா நடக்காதா, இது என்னால் முடியுமா முடியாதா என்று மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய். ஒன்றை புரிந்து கொள். உன்னுடைய கோரிக்கைகளை இதுவரை நான் நிராகரித்தது கிடையாது. நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேறும். உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலங்களை நீக்கு. உன் வார்த்தைகளுக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லை என்றுதானே நீ அதிகம் கவலைப்படுகின்றாய்? வருந்தாதே. உன் நல் வார்த்தைகளுக்கு செவிமடுக்காமல் வழி நடப்பவர்களுக்குத்தான் இழப்பு, உனக்கில்லை. உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்று சந்தேக கண்கொண்டு பார்க்காதே. நீ உன் கடமைகளை சரியாக செய்து வா. ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான விஷயங்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். கவலைகள் அனைத்தையும் தூக்கி எறி. உன்னோடு யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. உன்னோடு நான் இருந்து உன் தந்தையாக நான் உன்னை வழிநடத்தி செல்வேன். என்னுடைய வார்த்தைகளை மட்டும் எப்போதும் சிந்தையில் வைத்துக்கொண்டு முகமலர்ச்சியோடு வாழ்க்கையை ஆரம்பித்துக்கொள். உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரும் அளவிற்கு உனது வாழ்க்கையை நான் உனக்கு உயர்த்தி தருவேன். மனதில் நம்பிக்கையோடு இரு. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கு உன் அப்பாவாகிய நான் என்றும் விரும்புவேன். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நல்லது நடக்கப் போகின்றது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் உன்னை அழிக்க வருவதில்லை. மாறாக உன்னுள் மறைந்திருக்கும் ஆற்றலை நீ உணரவே அது உதவுகின்றது. எதற்காகவும் கலங்காதே. ஒவ்வொரு முறையும் உனக்கான வழிகளை நான் உனக்கு காண்பித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். இந்த முறையும் உனக்கான வழியை சரியான நேரத்தில் காண்பிப்பேன். உன் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழப் போகின்றன. நீ மனதளவு பயப்படாமல் இருந்தால்தான்
உன்னுள் இருக்கும் நான் தைரியமாக செயல்பட முடியும். நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்து வை. அதன் பிறகு பார் உனக்கான என்னுடைய செயல்பாடுகளை. இன்று உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகள் அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக இரு. நீ சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து